ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024 வெளியான ப்ராஜெக்ட் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான கொரியன் நாட்டு ஆக்ஷன் த்ரில்லர் கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனா சொல்லாம இந்த படம் எந்த மாதிரியான படத்தோட சேர்ந்து வருங்கிற விஷயத்தை வேணா நான் ஒரு சின்ன ஹிண்டா கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ட்ரெயின் டு புசான் படத்தோட முதல் 2 பாகங்களை பார்த்திருப்போம்ல, அந்த வரிசையில இந்த படம் 3வது பாகமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட கதையை சும்மா மிரட்டி விட்டுருப்பானுங்க. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆர்மியில இருக்கக்கூடிய நாய்கள் இருக்குல்ல, அதுங்களை பயன்படுத்தி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி அந்த நாய்களையே கட்டுப்படுத்தி எதிரிகளை தாக்குற மாதிரியும் அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக தலைக்குள்ள ஒரு சின்ன சிப்ப வைக்கிற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பா காட்டினதுக்கு அப்புறம் தான் படத்துக்குள்ளேயே போறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல தேசிய பாதுகாப்புத்துறை கவுன்சில்ல ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவும் இங்கதான் ஒரு பாதுகாப்புத்துறையோட துணை இயக்குனரா வேலை பார்த்துட்டு இருக்கான். உடனே சொட்டப்பையன் ஒருத்தன் உள்ள பூந்து, இந்த பாருங்கப்பா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் எதிரிகள் கிட்ட பணைய கைதிகளா இருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த பயங்கரவாதிகள் தனக்கு என்ன வேணுங்கிறத டிமாண்டா வைக்கல. அதனால சரியா ஒரு மாசத்துக்கு காத்திருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை கேட்கக்கூடிய தலைவரும், இந்த பாருங்கப்பா, உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா யாரு வேணா உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு நான் அனுமதிக்கிறேன். அப்பதான் துணை பாதுகாப்பு இயக்குனரான நம்ம ஹீரோ உள்ள பூந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்க சார், நம்ம ஆளுங்க எதிரிகள் கிட்ட மாட்டிருக்காங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாது. நினைச்சு பாருங்க, அந்த எதிரிகள் ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஆளுங்க எல்லாரையுமே சாகடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால நேரம் அதிகமா இல்ல, உடனடியா நம்ம அந்த எதிரிகள் மேல தாக்குதல் நடத்தியாகணும். தம்பி, என்ன துணை இயக்குனரா இருந்துகிட்டு இந்த வாய் பேசுற? நல்லத யார் வேணா பேசலாம். இன்னும் தெளிவா சொல்ல போனா ஊருக்குள்ள இருக்க மக்கள் இன்னும் ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்க்கறாங்க. அட பாவி, அப்படின்னா தற்போதைய ஜனாதிபதி ஒழுங்கா ஆட்சி பண்ணலன்னு சொல்ல வரியா? மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல வரல. என்னோட பாதுகாப்பு துறையோட இயக்குனரா இருக்கக்கூடிய கிம்முக்கு தான் என்னோட முழு ஆதரவு. அவரோட பேச்சை கேட்டு மட்டும் தான் நான் எல்லாத்தையும் பண்றேன். அதுக்கப்புறமா மீட்டிங் முடிச்சிட்டு மொத்த பேருமே வெளியில கிளம்பிடுவாங்க. அப்பதான் பக்கத்துல வந்த கிம், டேய் பரவாயில்லடா, அந்த தலைவரே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போயிட்டான். உன்ன மாதிரியே உண்மையா எனக்கு ஆதரவா பேசக்கூடிய 2 பேர் இருந்தா போதும். கண்டிப்பா நான் ஏற்கனவே ஜனாதிபதி ஆயிருப்பேன். அட கவலைப்படாதீங்க சார், நீங்க வேணா பாருங்க, வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா நீங்க தான் அடுத்த ஜனாதிபதி. சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. நீ ஏற்கனவே எனக்கு நிறைய உதவிகளை பண்ணிட்ட, அதனால இது என்னோட சின்ன கிஃப்ட்னு ஹீரோவோட பொண்ணு ரஷ்யால போய் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா செலவுகளையுமே இந்த கிம் ஏத்துக்கிட்டான். கூடவே அவங்க கிளம்பி போறதுக்காக பிளைட் டிக்கெட்டையும் கொடுக்கறான். அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ தான் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப தன்னோட அம்மாவுக்கு சொந்தமான ஒரு புக் எடுத்து பேக்ல வைக்கிறா. இதை கவனிக்கிற ஹீரோவும், அது ஒரு பழைய புக், எதுக்காக அதை எடுத்து வைக்கிற? உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா இது பழசா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் இது என் அம்மாவோட ஞாபகம். அப்பதாங்க இருக்கக்கூடிய டிவியில அடுத்த மாசம் ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்க போகுது. பொதுமக்கள் கிட்ட யார் ஜெயிப்பாங்கன்னு வாக்கெடுக்கும் போது தனிச்சு நிக்கக்கூடிய கிம்முக்கு தான் மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுது. அதுக்கப்புறமா தான் பொண்ணை கார்ல கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப வழியில ஃபியூல் போடலாமேன்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரன், சார் ஃபியூல் போட்டாச்சு, 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க. அப்பதான் ஹீரோ அந்த வேலைக்காரன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய சாவிகளை கவனிக்கிறான். ஆஹா, அப்படின்னா இந்த பையன் ஒரு திருட்டு பையன் போல, நம்ம கிட்ட ஏமாத்தி பணம் பறிக்க பாக்குறான்னு ஃபியூலுக்கான பணத்தையே கொடுக்காம நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். வேலைக்காரனும் கத்துறான், ஆனா அது எதையுமே நம்ம ஆளு காது கொடுத்து கேட்கல. இனிமே இந்த வேலைக்கார பையனை நம்ம ஷார்ட்டா ஜிம்மின்னு மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ண அடுத்து ஏர்போர்ட்ல இருந்து 2 பேரும் ரொம்ப கோவத்தோட வெளியில வராங்க. அதுல இந்த சிகப்பு காஸ்டியூம் போட்டிருக்கா பாத்தீங்களா, அவளை கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்துல இருக்க இன்னொரு பொண்ணு ஜியான்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆக்சுவலா இந்த கேடி பொண்ணு ஒரு கால்ஃப் பிளேயர். நாளைக்கு காலையில வெளிநாட்டுல ஒரு போட்டி நடக்க போகுது. அதுல எப்படியாச்சும் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் பிளைட்டை பிடிக்கிறதுக்கு இங்க வந்திருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமா இந்த கேடி பொண்ணு தன்னோட பாஸ்போர்ட்டை ரினிவலே பண்ணல. அதனால டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வெளியில அனுப்பிட்டாங்க. உடனே பக்கத்துல இருக்க ஜியாவை பார்த்து, இது எல்லாமே உன்னோட தப்பு, என் பாஸ்போர்ட்டை நீ தான் ரினிவல் பண்ணிருக்கணும். ஐயோ சாரிமா, இது எல்லாம் ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு அவங்களும் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பாட்டியம்மா பக்கத்துல வந்து, அட அது நீ தானே? ஆமா ஆமா, இவங்க தான் அந்த ஃபேமஸான கோல்ஃப் பிளேயர். அட கேடி பொண்ணு பாரு, பாட்டியம்மா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க, உடனே ஒரு ஆட்டோகிராஃப போட்டு அனுப்பிவிடு. எது ஆட்டோகிராஃபா? ஏமா எனக்கு இந்த புள்ள யாருன்னே தெரியல, என் சொந்தக்கார புள்ளையா இருக்குமோ நினைச்சுதான் பக்கத்துல வந்தேன். சடனா உள்ள வந்த தாத்தாவும், என்ன மன்னிச்சிருமா, என் மனைவிக்கு கொஞ்சம் மனநல கோளாறு, அடிக்கடி பழைய விஷயங்களை மறந்துடுவாங்க, ரொம்ப குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. அட கிளவா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, முதல்ல அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போங்க. கட் பண்ண அடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. நினைக்கிறத விட இன்னைக்கு நகரத்துக்குள்ள அதிகமான பனிமூட்டம் இருக்கு, அதனால ரோந்து பணிக்காக பக்கத்துல இருக்க பாலத்தை போய் செக் பண்ணிட்டு வா. சரின்னு ஒரு சின்ன ஏட்டையா மட்டும் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கடையில ஜியா பொறுமையா அங்க இருக்க பாலத்தின் வழியா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. பனிமூட்டத்தால ஒழுங்கா இவளால சாலைகளை பார்க்கவே முடியல. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல ஒரு பெரிய யூடியூபர் லைவ் ஆன் பண்ணிட்டு காரை படுவேகமா அந்த பாலத்துக்கு மேல ஓட்டிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த ஹீரோவுக்கும் குட்டி பொண்ணு டீனாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது நம்ம ஆளுங்களும் இப்ப அதே பாலத்தின் வழியா தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப சடனா இவங்களோட பக்கவாட்டுல ஒரு ஆர்மி காரும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்ரக்கும் போயிட்டு இருக்கு. என்ன இது இவ்வளவு பெரிய வண்டியா இருக்கேன்னு டீனாவும் சந்தேகத்துல ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அந்த ட்ரக்ல பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு சில நாய்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த யூடியூபர் இருக்கான் பாத்தீங்களா, காரை தாறுமாறா ஓட்டிட்டு போய்
குறுக்க வண்டி வரவும் டப்புன்னு திருப்பிடுவான். அவ்வளவுதான், கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்க பாலத்திலேயே டப்புன்னு இடிச்சு நின்றோம். இவன் இடிக்கிறத பார்த்து பஸ்ஸுக்கார சடன் பிரேக் அடிக்க பின்னாடி வந்த ஒவ்வொரு காருமே இந்த பஸ் மேல இடிச்சு இடிச்சு டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேடி பொண்ணு ஏர்போர்ட்ல பார்த்த அந்த தாத்தாவும் பாட்டியும் இந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப அந்த வழியா ரோந்துக்காக வந்த போலீஸ்காரன் நடந்த விபத்துகளை பார்த்து உடனே ஸ்டேஷன்ல இருக்க இன்னொரு ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடுத்து இன்னொரு பக்கத்துல ஜிம்மியை காட்டுறாங்க. அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் திரும்ப வந்துட்டான். பயபுள்ளைய புடிச்சு மாங்குன்னு திட்டுறான். ஏண்டா கொஞ்ச நேரம் வர கஸ்டமர் கிட்ட ஒழுங்கா பணத்தை வாங்கடானா, 5000 ரூபாய் கொடுக்காம ஃபியூல மட்டும் போட்டு போயிட்டாங்கன்னு என்கிட்ட கதை விடுறியா? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடு. அப்ப சடனா அங்க இருக்க ரேடியோல பக்கத்துல இருக்க பாலத்துல நிறைய கார் விபத்துகள் நடந்திருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா எங்கேயாவது கார் விபத்தாச்சுன்னா அந்த வண்டிகளை தூக்கிட்டு போறதுதான் இந்த ஜிம்மியோட வேலை. சோ வண்டி எடுத்துக்கிட்டு, யோ ஓனரே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு தேவையான பணத்தை நான் வேலை பார்த்து சீக்கிரமே கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு பையன் ஒரு பக்கத்துல நேரா பக்கத்துல இருக்க பாலத்துக்கு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நாய்களை கூட்டிட்டு போன அந்த வேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்க டிரைவர் பையனும், சார் இங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்னால வண்டியை ஓட்ட முடியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு முன்னாடி இருக்க இன்னொரு கார் மேல இடிச்சிட்டான். இதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகாது, பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வெளியில வந்தவன் வேனுக்குள்ள இருக்க நாய்கள் இன்னும் அதுக்குள்ளதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இதுக்கடையில இந்த ஆர்மி வேனை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு காரை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அப்ப நல்லா போயிட்டு இருந்த காரு தெரியாதனமா அங்க இருக்க சுவர்கள் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆக சோல்ஜர்ஸ் தான் பக்கத்துல வந்து அவரை காப்பாத்துவாங்க. ஆனா அந்த ஆளுக்கு தன்னை பத்தின கவலை விட முன்னாடி போன அந்த வேனுக்கு என்னாச்சு, எல்லாம் சேஃபா தான் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. உடனே வாக்கி டாக்கி மூலமா வேன் டிரைவர் கிட்ட பேச பாக்குறான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. யோ சும்மா வேடிக்கை பார்க்காத, அந்த வேனுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. உடனே இப்ப 2 காவலாளிங்க நேரா அந்த வேன் கிட்ட வர்றாங்க. இதே டைம்ல இந்த சயின்டிஸ்ட் கீழே விழுந்து கிடக்கிற விஷயத்த பார்த்து டீனா தான் அப்பா கிட்ட, நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்றீங்களா இல்ல நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேப்பா. சரி சரி அமைதியாரு, நானே போறேன். அதுக்கப்புறமா ஹீரோ தான் அந்த சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா தங்களோட கார்ல உட்கார வச்சுப்பான். இதுக்கடையில வேனுக்கு பக்கத்துல வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க இருக்க கதவை திறந்து பார்த்தா பயபுள்ளைங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா வேனை ஓட்டிட்டு வந்த ஆளு நாய்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ணிருப்பால. இப்ப அந்த நாய்களை அடைச்சு வச்சிருந்த கூண்டோட கதவு திறந்திருக்கு. கூடவே வேனை ஓட்டிட்டு வந்த ஆளு அந்த நாய்களால கடிப்பட்டு ரொம்ப கோரமான முறையில வேனுக்குள்ளேயே இறந்து போய் கிடக்குறான். உடனே பயந்து போன 2 சோல்ஜர்ஸும் அவசர அவசரமா சிக்னல் ஃபுல்லா ஜாம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாராலையும் யாருக்கும் காலே பண்ண முடியாது. தங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது புரியாம ஹீரோ ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அப்பதான் காருக்குள்ள இருந்த தன்னோட பொண்ணு இல்லங்கிற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிறான். டீனா நீ எங்க போயிட்டன்னு இப்ப அவளை தேடி போகும்போது இன்னொரு பக்கத்துல டீனா வேன்குள்ள பார்த்தா அந்த நாய்கள்ல ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய இரும்பு கம்பியிலேயே தன்னோட தலைய வேணும்னே இடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. சொல்லும், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை பசிக்குதா, இந்தா பிஸ்கட் சாப்பிடு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பக்கத்துல போகும்போது அந்த நாயும் இவ்வளவு வெறித்தனமா பாக்குது. ஆனா இருந்தாலும் எதுவுமே பண்ணாம அமைதியா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். இந்த இடத்துல டீனா அந்த நாயோட கழுத்துல இருக்க 9 அப்படிங்கிற நம்பரை மட்டும் நோட் பண்ணிப்பா. இதுக்கடையில அந்த வேலைக்கார பொண்ணு ஜியாவுக்கு முன்னாடியுமே ஒரு நாய் வருது. ஐயோ நாய், எனக்கு பயமா இருக்கு, என் பக்கத்துல வராதன்னு கத்தி கதறுவா. ஆனா அந்த நாயை பாருங்க பொறுமையா வந்து லைட்டா இவளை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடும். இன்னொரு பக்கத்துல வேன் கிட்ட போன சோல்ஜர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க, வேன்குள்ள இருந்த எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு. ஐயோ அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பால் கன்ஃபார்ம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அது எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழியை உருவாக்குறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ கரெக்டா தான் பொண்ணு டீனாவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் கார் கிட்ட வந்துட்டான். ஆமா நீங்க எல்லாம் யாரு, அந்த வேன்குள்ள என்ன இருந்துச்சு, பாக்குறதுக்கு ஆர்மி காஸ்டியூம்ல இருக்கீங்க, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்பான். பதிலுக்கு அந்த பைபிளுங்க, முதல்ல நீ யாரு, நீ கேக்குற கேள்விக்கு எதுக்காக நான் பதில் சொல்லணும், அதுவா ராசா, நான் பாதுகாப்பு துறையோட துணை இயக்குனர், என்கிட்ட நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பயந்து போன சோல்ஜர்ஸும், சார் இது ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ அதத்தான் நானும் கேக்குறேன், என்ன எமர்ஜென்சி. உடனே சயின்டிஸ்ட் உள்ள போந்து, இப்ப நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இல்லனா நம்ம எல்லாருக்கும் பால் கன்ஃபார்ம். சோ சோல்ஜர்ஸ தொல்லை பண்ணாம அமைதியாரு. இருந்தாலுமே ஹீரோ சும்மா இல்லாம, நீங்க தான் அப்படின்னா சிக்னல் ஜம்ப் பண்ணீங்களா, நான் உடனே இத பத்தி மேலிடத்துல சொல்ல போறேன்னு சோல்ஜர் கிட்ட இருக்க வாக்கி டாக்கி எடுக்கலான்னு பாப்பான். ஆனா அந்த பைபிளுங்க கடுப்பாகி டக்குனு ஹீரோவோட கையில விலங்க மாட்டிட்டானுங்க. அடுத்து இதே டைம்ல ஜிம்மி கரெக்டா பாலத்துக்கு வந்துட்டான். அப்ப உள்ள வந்த ஏட்டையாவும், தம்பி முதல்ல அந்த வண்டியை கொஞ்சம் வெளியில இழுத்து கூட. அட தாராளமா பண்ணலாமே, ஆனா எனக்கு பணம் டபுளா வேணும். சரி சரி தந்து தொலைறேன், முதல்ல வண்டியை வெளியில இழுத்து கூட. இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல சோல்ஜர்ல ஒருத்தன் நேரா அந்த நாய்களை அடைச்சு வச்சிருந்த வேன் கிட்ட வந்திருக்கான். யோ சயின்டிஸ்ட், நான் சூட்டோட ரெடியா இருக்கேன், என் கையில தான் இப்ப அந்த வாட்ச் இருக்கு. உடனே சயின்டிஸ்ட் கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை அழுத்தினதுமே ஒட்டுமொத்த நாய்களுமே அந்த வாட்சுக்குள்ள இருந்து வரக்கூடிய சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதுங்க எல்லாம் அடைஞ்சிருந்த அந்த வேன் கிட்டயே ஓடி வந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்க மக்களும் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அடுத்து வெறிபிடிச்ச நாய்கள் எல்லாம் நேரா வேனுக்கு போயிட்டு அங்க இருக்க சோல்ஜரை அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா அந்த ஆளு தனக்கு எதுவும் ஆகாத மாதிரி ஒரு நல்ல சூட்டை மாட்டி இருக்காரு. ஓடி வந்த நாய்கள் 1 by 1 ஒரு அட்டாக் பண்ணுது. தான் கையில இருக்கக்கூடிய ஷாக்கிங் டிவைஸை பயன்படுத்தி இவனும் ஒவ்வொரு நாயும் அட்டாக் பண்ணுவான். ஆனா தனி ஒருத்தனால கண்டிப்பா 11 நாய்களை கட்டுப்படுத்த முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நினைக்கிறத விட இந்த நாய்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்கு. சோ ரொம்ப அசால்ட்டாவே சோல்ஜரை அடிச்சு பறக விட்டு வேனுக்குள்ளேயே கடிச்சு குதற ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட் இது எல்லாத்தையுமே தன்னோட கம்ப்யூட்டர் மூலமாவே பாத்துட்டு இருக்காரு. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா, எல்லா நாய்களோட உடம்புலயுமே ஒரு சின்ன சிப் இருக்கும். அந்த சிப்பு அந்த நாய்கள் எங்க போகுதுன்னு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும். இப்படி இருக்க பட்சத்துல 10 நாய்கள் மட்டும் தான்
இப்பதான் வேன் கிட்ட வந்திருக்கு ஒரே ஒரு நாய், அதாவது நம்ம டீனா பார்த்தா அந்த நயன் அப்படிங்கிற நாய் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் தூரத்திலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. சயின்டிஸ்டுக்கு ஒன்னும் புரியல. 9ஆம் நம்பர் நாய் மட்டும் எதனால தான் கட்டுப்பாட்டை கேட்கலங்கிற குழப்பம் அதிகமாகுது. சரி, வெளியில ஒரே ஒரு நாய் தானே இருக்கு, மத்த எல்லாத்தையும் தான் பிடிச்சாச்சேன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் கையில கட்டியிருக்க வாட்ச்ல இருந்து ஒரு சின்ன சிக்னல் வெளியில போகல அந்த பவரை ஃபுல்லா ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. அடுத்த நிமிஷமே வெறி பிடிச்ச நாய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வாக்கி டாக்கி மூலமா சயின்டிஸ்டையும் அந்த நாய்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒரு பெரிய சாப்பரையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதோட அடிப்பக்கத்துல நாய்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கூண்டும் இருக்கு. முதல்ல பழைய வேன்ல இருந்து நாய்களை புது வேனுக்கு மாத்தி விடுறாங்க. அப்ப சயின்டிஸ்ட் அங்க இருந்து போலான்னு பாக்கும்போது, யோ எங்க ஓட பாக்குற, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, அந்த நாய்கள் எல்லாம் ஏன் வெறி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பதிலுக்கு சயின்டிஸ்டும், இந்த பாரு இத பத்தி உன்னோட முதலாளிக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீ அவர்கிட்ட தான் இந்த விஷயத்த கேட்கணும்னு சொல்லிடுவான். இருந்தாலும் ஹீரோ அமைதியா இல்ல. யோ நீங்க பண்ணக்கூடியது ரொம்ப தப்பு, முதல்ல சிக்னல் ஜாம் ஆஃப் பண்ணுங்க, நான் உடனே என்னோட முதலாளி கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனா சோல்ஜர் எவனுமே அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோவை பக்கத்திலேயே நெருங்க விடாம தடுக்கிறானுங்க. இதுக்கடையில ஜிம்மியோட கையில இருந்த ஒரு நாய்க்குட்டி குடு குடுன்னு வண்டியை விட்டு இறங்கி அந்த பெரிய நாய்கள் இருந்த வேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல வந்து குலைச்சிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற சயின்டிஸ்டுக்கு ஒன்னும் புரியல. ஏண்டா டேய், இந்த பூனைக்குட்டி எவன்டா உள்ள கொண்டு வந்தது, நம்ம நாய்களுக்கு மட்டும் இத பார்த்து வெறியாச்சுன்னு வை, எலும்பு கூட மிஞ்சாது. உடனே தன்னோட பப்பியை காப்பாத்தலான்னு ஜிம்மியும் பக்கத்துல வருவான். நல்லவேளை டீனா தான் உள்ள போந்து அந்த ஆர்மிக்காரங்க கிட்ட இருந்து நாய்க்குட்டியை காப்பாத்துவா. ஆனா ஜிம்மி அப்ப கூட சும்மா இல்லையே. எப்பா ஹீரோ, நீ தானே அந்த 5000 ரூபாய் பில்லு கொடுக்காம போனாலே தக்காளி உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா என் பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு பையன் கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்து சோல்ஜர்ல ஒருத்தன் 9ஆம் நம்பர் நாயை தேடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலத்துல போயிருப்பான். கரெக்டா சிக்னல் எந்த இடத்துல வந்திருக்குன்னு தேடி பார்க்கும்போது அங்க அந்த 9ஆம் நம்பர் நாயோட தலையில வைக்கப்பட்டிருந்த சிப்பு மட்டும் தான் இருக்கே தவிர நாயை காணோம். இதை கேட்டதுமே சயின்டிஸ்டுக்கு அல்லு இல்ல. கரெக்டா அப்போன்னு பார்த்த சாப்பரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க கூண்டுக்குள்ள இருக்க நாய்களை அலைக்கா வானத்துல தூக்குது. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். ஏற்கனவே வேனோட மேல் பகுதியில அந்த 9ஆம் நம்பர் நாய் ஒளிஞ்சிருக்கு. அலைக்கா ஜம்ப் அடிச்சு சாப்பருக்குள்ள வந்துரும். உள்ள இருக்க சோல்ஜரை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பதிலுக்கு அவனும் துப்பாக்கி வச்சு சுடுவான். ஆனா அது நினைக்கிறத விட மின்னல் வேகத்துல நகர்ந்து சோல்ஜரையும் சாப்பரை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டையும் அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பரை விட்டு கீழே இருந்த கார்கள்லயே தாவி குதிச்சிரும். இப்ப பைலட் இறந்து போனதால கட்டுப்பாட்டை இறந்து அது பிடிச்சுக்கிட்டு இருந்த வேன் தொப்புன்னு மறுபடியும் அதே பாலத்துல விழுந்துரும். அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துல அந்த சாப்பர் பக்கத்துல இருக்க பெரிய பாலத்திலேயே டப்புன்னு அடிச்சிரும். அங்க இருக்க உயர்கள்ல மாட்டி கண்ணா பின்னான்னு சுத்தும் போது அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய அதிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வேனுக்குள்ள இருக்க நாய்களுக்கு வெறிய தூண்டி விடுது. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு புரியாம சயின்டிஸ்ட் தன்னோட கம்ப்யூட்டரை கவனிக்கும் போது எதிரிகளை தாக்குறதுக்காக தான் இந்த நாய்களை உருவாக்கி இருப்பாங்க போல. இப்ப அந்த நாய்களோட பார்வையில அதிபயங்கரமான அதிர்வலைகளை கேட்டதால ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே தன்னோட எதிரிகளா பார்க்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேனோட கதவுகளையே அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இவரும் அந்த நாய்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரலான்னு பாப்பாரு. ஆனா அதிகப்படியான கோவத்தால அந்த நாய்களை இந்த கம்ப்யூட்டரால கூட கட்டுப்படுத்த முடியல. அசந்த நேரத்துல வெளியில வந்த நாய்கள்ல ஒண்ணு நம்ம சயின்டிஸ்டையே அட்டாக் பண்ணுது. நல்ல வேலை ஹீரோ தான் உள்ள புந்தவரை காப்பாத்துவான். அப்ப தெரியாதனமா சயின்டிஸ்டோட கையில இருந்த கம்ப்யூட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது தொப்புன்னு கீழே விழுந்துரும். நாய்கள் சுத்தி முத்தி இருக்கதால இவரால அந்த கம்ப்யூட்டரை திரும்ப எடுக்க முடியல. சோ அதே இடத்துல போட்டுட்டு வந்துருவாரு. இன்னொரு பக்கத்துல ஜியாவை ஒரு நாய் துரத்துக்கிட்டு ஓடி வரும். கேடி பொண்ணு இதை பார்த்து சும்மா இருப்பாளா, கையில ஒரு ஸ்டிக் எடுத்து கரெக்டா அந்த நாயை பார்த்து டப்புன்னு உரட்டி ஜியாவை காப்பாத்திட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது இந்த பாலத்துக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே அந்த நாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க ஆரம்பிக்குது. பயந்து போன நம்ம ஜிம்மி மறுபடியும் தன்னோட ட்ரக்குக்கு போலாமேன்னு பார்க்கும்போது அங்கேயே ஒரு நாய் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்குது. ஐயோ என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு பையன் தாண்டி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். நாயும் விடாம துரத்தி போயிட்டே இருக்கு. இதை ஒளிஞ்சிருந்து கவனிக்கிற ஹீரோ டீனா அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் வெளியில இருந்தா கண்டிப்பா ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலான்னு பாப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஜிம்மி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னும் சாகல. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மறுபக்கத்துல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல ஹீரோ தான் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணாம போவான். ஆனா டீனா டக்குன்னு ஹேண்ட் பிரேக் போடும்போது வேற வழி இல்லாம ஹீரோ டிக்கியை திறந்து விடுவான். வேகமா ஓடி வந்த ஜிம்மி நாய்கிட்ட மாட்டாம அழகா டிக்கிக்குள்ள வந்து லாக் ஆயிடுவான். இதுக்கடையில கேடி பொண்ணுக்கும் மத்தாளங்களுக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது அந்த தாத்தா பாட்டி ஒரு பெரிய பஸ்ல வந்திருப்பாங்கல்ல, அந்த பஸ்ஸோட டிரைவர் தான் கேடி பொண்ணையும் மத்தாளங்களையும் காப்பாத்தி பாதுகாப்பா பஸ்ல உட்கார வச்சுப்பாரு. இதுக்கடையில காரை ஓட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்த நம்ம ஆளுங்க வழியில ஒரு பெரிய டேங்கர் லாரி வெடிச்சு பயங்கரமா தீப்பிடிச்சிட்டு இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வெடிச்சு போன அந்த சாப்பர் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு சில பீஸ் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துரும். அப்ப பயந்து போன ஹீரோ வண்டியை டக்குன்னு திருப்பும் போது அது அங்க இருக்க சுவர்கள் அடிச்சு மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. இங்க அவன் உசுர கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஜிம்மியை பாருங்களேன், எப்பா ஃபியூல் போட்ட காசு அந்த 5000 நீ எப்ப கொடுப்ப, அடங்கொப்பம் அவனை, இந்த பாரு ரொம்ப பேசணும்னு வை, டிக்கியோட கதவை திறந்து விட்டுருவேன். சரி சரி கோவப்படாத. ஆமா யார் இந்த கண்ணாடி போட்ட அங்கிள், நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, அடே பைத்தியம் கார் அடிச்ச வேகத்துக்கு அந்த ஆள் மயங்கிட்டான்டா, முதல்ல எழுப்பி விடு, அவனுக்கு தான் அந்த நாய்களை எப்படி கட்டுப்படுத்தணுங்கிற விஷயம் தெரியும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்த ஒரு சில நாய்கள் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட கார் கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கத்துல தன்னோட அலுவலகத்துல இருக்க கிம்ம காட்டுறாங்க. என்னாச்சு, பாலத்துக்கு போன நம்மளுங்க அந்த நாய்களை பிடிச்சாங்களா இல்லையா? மன்னிச்சிருங்க சார், தெரியாதனமா சாப்பரே ஆக்சிடென்ட் ஆகி அந்த பாலத்திலேயே விழுந்துருச்சு. சொல்ல போனா அந்த பாலமே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பாதுகாப்பு துறையை சேர்ந்தவரு, அதனால
மீடியா இப்ப உங்களை தான் சுத்தி சுத்தி கேள்வி கேக்குறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வெளியில வந்த கிம், இத பாருங்கப்பா, பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களோட உயிரை காப்பாத்த நாங்க எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கோம். சோ கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியா படுன்னு மீடியா கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல நாய்கள் கிட்ட மாட்டின நம்ம ஆளுங்க போச்சு, நம்ம எல்லாரோட கதையும் முடிய போதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா மயக்கத்தை விட்டு சயின்டிஸ்ட் கண்ண முடிச்சிட்டான். யோ கண்ணடிக்காரா, என்ன கருமையாது, இது என்ன விதமான நாய்கள், எப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்துறது? பதிலுக்கு அவரும், இந்த பாரு, பதுங்கி இருக்கக்கூடிய எதிரிகளை தாக்குறதுக்காக நான் தான் இந்த விசேஷமான நாய்களையே உருவாக்கினேன். ஆனா ஆரம்பத்துல இந்த நாய் உருவாக்கப்பட்டது ஆபத்தான மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். ஆனா ரெண்டாவது முறையா தாக்குதலுக்காக உருவாக்கப்பட்ட நாய்கள்ல நிறைய கோளாறுகள் ஏற்பட்டுச்சு. அதுல பாதி நாய்கள் நல்ல விதமா செலக்ட் ஆச்சு. ஆனா மீதி ஒதுக்கப்பட்ட நாய்களை வேன்ல பாதுகாப்பா இந்த நகரத்தை விட்டு வெளியில கொண்டு போனோம். அப்பதான் எதிர்பாராததுமா இந்த பாலத்துல விபத்து ஏற்பட்டுச்சு. இன்னொரு பக்கத்துல கிம்முக்கு பக்கத்துல வந்த அல்லக்கை, சார் என்ன மன்னிச்சிருங்க, ஆராய்ச்சியில தோத்து போன நாய்களை தான் நகரத்தை விட்டு வெளியில கொண்டு போக பார்த்தோம். ஆனா விபத்தின் போது அது வெளியில வந்துருச்சு. முட்டாள் முட்டாள், இந்த திட்டத்துக்கு முக்கிய காரணமா இருந்த அந்த சயின்டிஸ்ட் அவன் இப்ப எங்க? கடவுள் புண்ணியத்துல இன்னும் அந்த ஆளு உயிரோட இருந்தா கண்டிப்பா நம்மளால அந்த நாய்களை அடக்க முடியும். கட் பண்ண அடுத்து ஜிம்மி சயின்டிஸ்ட பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஏண்டா டேய், சாதாரண செல்ல பிராணிய ஒரு அரக்க நாயா மாத்தி வச்சிருக்கீங்க, நீ எல்லாம் நல்லா இருப்ப? டே ஹீரோ, குடிக்க தண்ணி இருக்கான்னு பாரு. இந்த ஆளுகிட்ட கத்தி கத்தியே என் தொண்டை வத்தி போச்சு. நல்ல வேலை வரும்போதே இறந்து போன சோல்ஜர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு வாக்கி டாக்கிய கொண்டு வந்திருப்பான். சோ இப்ப அதை வச்சு பேசும்போது அந்த பக்கத்துல கிம் தான் பேச ஆரம்பிக்கிறான். யோ ஹீரோ, நீ பாலத்துல தான் இருக்கியா? ஆமா சார், எங்களை சுத்தி நாய்கள் இருக்கு, உடனடியா எங்களை காப்பாத்த ஆளுங்களை அனுப்புங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எதிரிகளை அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு அரசியல்வாதி நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது எல்லாத்தையும் வெறி நாய்களா மாத்தி வச்சிருக்கான். நான் இங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா சட்டத்தின் கீழே அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். பதிலுக்கு கிம்மோ, முட்டாள் மாதிரி பேசாத, இந்த திட்டத்தை உருவாக்குனது ஜனாதிபதி, முதல்ல வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ தான் இந்த நாய்களை பத்தியும் ஆராய்ச்சிகளை பத்தியும் வெளி உலகத்துக்கு தெரியாம பாத்துக்கணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த சாப்பரோட ஒரு சில பாகங்கள் தொப்புன்னு கீழே விழும். அதுல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான நெருப்பால சுத்தி இருந்த நாய்கள் அங்கிருந்து பயந்து ஓடி போயிரும். அதே டைம்ல கண்ணுக்கு முன்னாடி ஒரு டேங்கர் லாரி கவுந்து கிடக்க அதுல விஷவாயுக்களை ஏத்திட்டு வந்திருப்பாங்க. இப்ப ஏற்பட்ட விபத்தால அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான வாயுக்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் காருக்குள்ள இருக்க முடியாது. பின்னாடி பாருங்க, நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பஸ் வந்திருக்கு, அதுல ஏறி சேஃபா உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மொத்த பெருமே அந்த நாய்கள் கிட்ட மாட்டாம விஷவாயுக்களால பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மூக்க பொத்தனபடியே காரை விட்டு இறங்கி அழகா பஸ்ஸுக்குள்ள வந்து ஏறிப்பாங்க. இந்த பாருங்கப்பா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பாதுகாப்பு துறையோட துணை இயக்குனர், இப்பதான் என்னோட பாஸ் கிட்ட பேசினேன். நம்ம எல்லாரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்காக துப்பாக்கி ஏந்தின ஆளுங்களை இங்க அனுப்ப போறாங்க. முதல் வேலையா வெளியில சுத்திக்கிட்டு இருக்க நாய்கள் அழிப்பாங்க, அதுக்கப்புறமா நம்மள கூட்டிட்டு போவாங்க. அப்ப சந்தேகத்துல ஜியாவும், ஏன்பா ஆரம்பத்துல அந்த நாய்கள் ரொம்ப அமைதியா இருந்துச்சு, ஆனா திடீர்னு எப்படி அதுக்கு வெறிபிடிச்சு போச்சு, உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கிம்ம சொல்லிருப்பான். சோ அதனால நீங்க பார்த்த நாய்கள் எல்லாமே ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டது, ஆரம்பத்துல அமைதியா இருந்தாலும் அதுக்கப்புறமா வெறி பிடிச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லுவான். ஆனா என்ன, இந்த விஷயத்தால டீனா தான் செம கோவத்துல இருக்கா. இந்த பரமா, நிலைமையை புரிஞ்சுக்கோ, நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா மக்கள் பயந்து போடுவாங்க, அதனால இது எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அப்ப கரெக்டா ஜிம்மி உள்ள போந்து, ஏப்பா நீ மத்தவங்களோட பார்வையில இந்த உண்மையை மறைச்சிருக்கலாம், ஆனா எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. டேய் பைத்திய மாதிரி பண்ணாத, இங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா நிறைய உயிர்களை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உனக்கு தனியா அரசாங்கத்தின் பேர்ல ஒரு அவார்டு கொடுக்க சொல்றேன். ஏப்பா நம்ம துண்டு பதக்கத்தை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியா? முட்டாள் முட்டாள், பதக்கத்தோட சேர்த்து 13 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அப்படின்னா ஓகேப்பா, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சீட்ல உட்கார்ந்தவன் பக்கத்துல ஒரு பேக் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சந்தேகத்துல பொறுமையா விலைக்கு பார்த்தா உள்ள ஒரு சரக்கு பாட்டில். அடடா, இது நமக்கு தான் சொல்லிட்டு அழகா ஜாக்கெட் குள்ள மறைச்சிட்டான். அதுக்கப்புறமா கிம் சொன்ன மாதிரியே சோல்ஜர்ஸ்ல ஒரு சில பேரு கையில துப்பாக்கிகளோட சாப்பர் மூலமா இந்த பாலத்துல இறங்குறாங்க. ஒவ்வொரு இடமா அந்த வெறி பிடிச்ச நாய்கள் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவங்களால அந்த நாய்களை பார்க்கவே முடியல. ஒருவேளை அது எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு போலன்னு நேரா பஸ்ஸுக்குள்ள இருக்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா அதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சபடி அந்த 9ஆம் நம்பர் நாய் இருக்கு பாத்தீங்களா, அது பதுங்கி பதுங்கி பாத்துட்டு இருக்கு. அடுத்து பஸ்ஸுக்குள்ள வந்த சோல்ஜர் ஒருத்தன், சார் நான் வெளியில தேடி பார்த்துட்டேன், நாய்கள் எதுவும் இல்ல, இதான் சரியான டைம், முதல்ல வெளியில வாங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பர் வந்துரும், இந்த விபத்துக்களை கடந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா மட்டும்தான் சாப்பரை இந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியும். சரின்னு மொத்த பேருமே தைரியத்தோட வெளியில வராங்க. ஆனா சயின்டிஸ்ட் மட்டும் நான் வரவே மாட்டேன்னு அமைதியா உட்கார்ந்து இருக்கான். யோ என்னையாச்சு, தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல, உங்களை விட அந்த நாய்களை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், கண்டிப்பா அந்த வெறி பிடிச்ச நாய்கள் என்னைக்குமே தன்னோட இறைய விட்டு வைக்காது, பதுங்கி இருந்தாச்சும் நம்மள அட்டாக் பண்றதுக்கு சரியான நேரத்துக்காக காத்திருக்கும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் கேட்காம சயின்டிஸ்ட கூட்டிக்கிட்டு நேரா வெளியில வரான். பொறுமையா நடந்து போகும்போது தெரியாதனமா சயின்டிஸ்ட் அங்க இருக்க கதவை திறந்து விட்டுருவான். கையா முய்யான்னு காரு கத்திக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை ஜிம்மி டக்குன்னு கதவை மூடும் போது வந்த சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் காருக்குள்ள இருந்து அலர்ட் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஜிம்மி கடுப்பாகி, யோ சயின்டிஸ்ட் உனக்கு எப்ப பாரு இதான் வேலையான்னு டக்குன்னு பின்னாடி திரும்பும் போது அந்த ஆளு காருக்கு பக்கத்துல கூட போல கையை கட்டிக்கிட்டு நடுவுல நிக்கிறாப்ல. அப்படின்னா காரை யார் திறந்திருப்பாங்கன்னு யோசிக்கும் போது ஒரு கார் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இவங்களோட கண் பார்வையில இருக்க ஒவ்வொரு காரோட கதவுமே டப்பு டப்புன்னு திறக்குது. பயங்கரமா அலாம் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே சயின்டிஸ்டும் அதுங்க வந்துருச்சுன்னு
சொல்லுவாரு. அப்படின்னா வேணும்னே கார் கதவுகளை திறந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸை டைவர்ட் பண்ணது இந்த நாய்கள் தான். நொடி பொழுதுல கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு சோல்ஜரையுமே வேட்டையாட ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சோல்ஜரை சாகடிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்த துப்பாக்கிகளையுமே லாபகமா தூக்கிட்டு போயிடும். அப்ப தெரியாதனமா ஜியாவோட கால்ல வேற தோட்டா பட்டுரும். இதை கவனிக்கக்கூடிய 2 நாய்கள் அவங்களை அட்டாக் பண்ணலாமேன்னு பக்கத்துல வரும்போது ஒரு சின்ன கட்டைய வச்சு கேடி பொண்ணு தடுத்துட்டு இருக்கா. அப்ப இந்த பாட்டியம்மா பாருங்களேன், அட என்னம்மா நீ நாய் கூட விளையாடிட்டு இருக்க, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஞாபக மருதியால இந்த பாட்டியம்மா அந்த நாய்க்கு பக்கத்துல போவாங்க. அவ்வளவுதான், கேடி பொண்ணை விட்டுட்டு டக்குன்னு இவங்களோட இடுப்ப கவிருச்சு. அப்ப ஒரு சோல்ஜர் உள்ள போந்து துப்பாக்கிய வச்சு அந்த நாயோட கதையவே முடிச்சிட்டாரு. இந்த கலவரத்துக்கு நடுவுல பக்கத்துல இருந்த ஹீரோவோட பொண்ணை காணோம். பயந்து போனவன் ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு காருக்குள்ள ஒளிஞ்சிருக்கா. அவ கையில இருந்த பேக அந்த நாய் பைப்புல கவிட்டு இருக்கு. உடனே காரோட மறுபக்கத்துக்கு வந்து தான் பொண்ணை பாதுகாப்பா இழுத்துட்டான். ஆனா அந்த நேரத்துல டீனாவோட கையில இருந்த பேக் மட்டும் அதே இடத்துல விழுந்துரும். அதுக்கப்புறமா உயிர் பழச்ச ஹீரோ அங்க இருக்க பஸ்ஸுக்குள்ள இந்த லக்கேஜ் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன அறை இருக்கும். அதுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுப்பான். இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இவன் கையில இருந்த அந்த வாக்கி டாக்கி அது தெரியாதனமா கீழே விழுந்துருச்சு. பாப்பா நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு, நான் போய் அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு வரேன். இல்லப்பா வெளியில போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து, புரிஞ்சுக்கோமா. வாக்கி டாக்கி இல்லாம இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது, கவலைப்படாத, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோ வெளியில வரான். கண்ணுக்கு முன்னாடியே வாக்கி டாக்கியும் தான் பொண்ணு தவற விட்டு அவளோட பேகும் இருக்கு. இப்ப அதை எடுத்துக்கிட்டு இறந்து போனா ஒரு சோல்ஜரை கவனிக்கிறான். அவனுக்கு பக்கத்துலயே இந்த உதவிக்காக பிளார் அடிப்பாங்கல்ல, அந்த கன்னையும் பிளாரையும் எடுத்துப்பான். சரி வெளியில இருந்த மத்த ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கும் போது அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி சாஞ்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரக்க கவனிக்கிறான். அதுக்குள்ள ஆளுங்க நடமாற மாதிரியே தெரியுது. ஒரு பக்கத்துல ஹீரோ இப்ப அந்த ட்ரக்க நோக்கி போயிட்டு இருக்கான். இதுக்கடையில பஸ்ஸுக்கு அடியில இருக்க டீனா தான் செல்போன்ல ஒரு சின்ன வீடியோவை பிளே பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதுல ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்சர் நோய் இருந்திருக்கு போல. சாகர தருவாயில அவங்க ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க. அப்ப பேச்சு வாக்குல, ஏங்க நான் எழுதின புத்தகம் நல்லபடியா மக்கள் கிட்ட போய் சேருதா? அட ஏமா நீ வேற, உன்னோட 300 புத்தகத்தையும் மக்கள் நொடி பொழுதுல வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே வீடியோ எடுக்கக்கூடிய டீனாவும், அம்மா அப்பா போய் சொல்றாருமா, அந்த 300 புத்தகத்தையும் வாங்கினதே இவர்தான், அப்படி இப்படின்னு ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடி இருக்காங்க. ஆனா எப்ப ஹீரோவோட மனைவி இறந்து போனாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து ஹீரோ சிரிக்கிறத கூட ஸ்டாப் பண்ணிட்டு சுயநலமாவே அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுவுமே தனக்காக இல்ல, தான் பொண்ணு எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அப்ப கரெக்டா அதே இடத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வெளியில வராங்க. அடச்ச இங்கேயும் நீ வந்துட்டியா, இந்த பாரு நான் மேல போறேன், தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதன்னு இந்த பஸ்ஸோட மேல் பகுதிக்கு போறதுக்காக ஒரு சின்ன டோர் இருக்கும். அதை திறந்து சயின்டிஸ்ட் மேல போயிட்டான். இன்னொரு பக்கத்துல சாஞ்சு போன வேனுக்கு பக்கத்துல வந்த ஹீரோ அங்க கேடி பொண்ணு ஜியா, தாத்தா பாட்டி, அப்புறம் நம்ம ஜிம்மி, இவங்க எல்லாருமே உயிரோட இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். யோ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நீ எல்லாம் ஒரு பாதுகாப்பு துறையை சேர்ந்த ஆளா, என்ன ரொம்ப பாக்குற, நீ இந்த நாய்களை பத்தியும் ஆராய்ச்சிகளை பத்தியும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சல, ஆனா அது எல்லாத்தையும் நான் இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். இந்த பாருங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மீட்பு குழு இங்க வருவாங்க, நம்ம எல்லாரும் பாதுகாப்பா வெளியில போவோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா யார் இருக்காங்களோ அவங்க மேல கண்டிப்பா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அதுக்கு நான் உங்களுக்கு சத்தியமும் பண்றேன். இப்படி எல்லாம் பேசிட்டு காயம்பட்ட ஜியாவுக்கும் பாட்டி அம்மாவுக்கும் கட்டு போட்டுட்டு ஹீரோ அந்த வேனுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன திரவம் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். சந்தேகத்துல அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு விதமான கச்சா எண்ணெய். ஏற்கனவே நாய்கள் நெருப்பை பார்த்து பயந்து ஓடி இருக்கல. சோ ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, இங்க இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம தீப்பந்தங்களை உருவாக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு பக்கத்துல இருக்க பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போட, அடுத்து பஸ்ஸுக்குள்ள இருக்க டீனா இப்ப அவளும் சயின்டிஸ்ட் கூட மேல் பக்கத்துக்கு வந்துருவா. கண்ணாடி வழியா தன்னோட அப்பா திரும்ப வருவாரா வரமாட்டாரான்னு பாத்துட்டு இருக்கும் போது, ரொம்ப வேடிக்கை பார்க்காத, கண்டிப்பா உங்க அப்பாவால இங்க வர முடியாது, ஏன்னா ஏற்கனவே அந்த நாய்கள் தங்களோட இறைக்காக காத்திருக்கு. நீ நான் உங்க அப்பா எஞ்சி இருக்க யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க இறந்துதான் போவாங்க. சந்தேகத்துல டீனாவும், ஆமா ஏன் மத்த நாய்களை விட அந்த 9ஆம் நம்பர் நாய் மட்டும் தனியாவே நிக்குது, அப்படின்னா அதான் இந்த கூட்டத்தோட தலைவனும் கிடையாது, மத்த நாய்கள் எல்லாமே 9ஆம் நம்பர் நாயோட ஜீன்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது மத்த நாய்கள் எல்லாம் இதோட சொந்த குட்டிகள் மாதிரி. என்ன மாதிரியே ஒரு சில விஞ்ஞானிகள் அந்த நாய்களை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணதால நிறைய நாய்கள் இறந்து போச்சு. அது எல்லாத்தையுமே இந்த 9ஆம் நம்பர் நாயும் கூண்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த நாய்கள் நம்மள வேட்டையாடல, மனிதர்கள் நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி எத்தனை நாய்களை கொண்டிருப்பாங்க, அதுக்கு பழிவாங்குற விதமா இப்ப மக்களை அது சாகடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல டீனாவுக்குமே இந்த கதையை கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி கையில தீப்பந்தங்களோட நம்ம ஆளுங்க வெளியில வராங்க. ஏற்கனவே ஹீரோ கிட்ட இந்த பிளார் இருக்கும்ல, அதை உடைச்சு பத்த வைக்கும் போது தீப்பந்தங்களை மத்த ஆளுங்க கொளுத்திப்பாங்க. வானத்துல ஒரு பிளார் உடைச்சு விட்டான். இது மூலமா அந்த இடமே பிரகாசமா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ மறுபடியும் வாக்கி டாக்கி எடுத்து அந்த கிம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஏ கிம், என்ன கேமரா மூலமா உன்னால பார்க்க முடியுதா? நல்லாவே பார்க்க முடியுது. நீங்க தான் இந்த தீப்பந்தங்களை ஏத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்க இப்ப சியோலுக்கு போயிட்டு இருக்கோம். பதிலுக்கு கிம்மோ, இல்ல உங்களால சியோலுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே டேங்கர் லாரி வெடிச்சு விஷவாயு பரவிட்டு இருக்கு, கண்டிப்பா அங்க போனா உங்களால மூச்சு விடவே முடியாது, இறந்து போயிடுவீங்க. சோ பாலத்தோட மறுபக்கத்துக்கு வாங்க, என்னதான் அந்த இடம் உடஞ்சிருந்தாலும் கூட மீட்பு குழுவை நான் உடனே அங்க வர சொல்றேன். உடனே ஹீரோவும், என்ன மன்னிச்சிரு, கூட இருக்க மத்தாளுங்களுக்கு அந்த நாய்கள் ஆராய்ச்சி மூலமா உருவாக்கப்படுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ இப்போதைக்கு முதல்ல நாங்க இந்த இடத்தை விட்டு வெளியில வரோம், அதுக்கப்புறம் மீதி பிரச்சனையை பாத்துக்கலாம். கிம்
ஜிம்மு பதில் எதுவுமே பேசாம அமைதியாயிடுவான். இதுக்கடையில ஹீரோ தீப்பந்தங்களை வச்சுக்கிட்டு பொறுமையா பஸ் கிட்ட வரும்போது கரெக்டா வழியில அந்த வெறிப்பிடிச்ச நாய்கள் வந்துருச்சு. ஆனா நல்ல வேலை யாரையும் அதுங்க அட்டாக் பண்ணல. ஏன்னா கையில இருக்க நெருப்பை பார்த்து அது ரொம்ப பயப்படுது. அப்ப பஸ்ஸோட கதவை திறக்கலான்னு நம்ம குட்டி பொண்ணு டீனா போகும்போது சயின்டிஸ்ட் பையன் வேணாம் வெளியில இருக்க நாய்கள் உள்ள வந்துடும் பயப்படுறான். யோ பைத்தியம் மாதிரி பண்ணாத, மத்தாளுங்க உயிரை காப்பாத்தணும், ஒழுங்கா கதவை தர. நேரம் போக போக அந்த நாய்கள் ஒவ்வொரு ஆளையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து எங்க இருந்தோ ஒரு பயங்கரமான நெருப்பு இந்த நாய்களை பயமுறுத்துது. யாரா இதை பண்ணதுன்னு கவனிக்கும் போது அது நம்மளோட ஜிம்மி. ஒரு சீன்ல சரக்கு பாட்டில் ஒண்ணு ஜாக்கெட்குள்ள மறைச்சு வச்சிருப்பான்ல, இப்ப அதை வாயில ஊத்திக்கிட்டு நெருப்போட சேர்த்து ஊதும் போது அது ஒரு சின்ன ஃபயர் கன் மாதிரி வேலை செய்யுது. நாய்கள் ஓரளவுக்கு பயப்படுது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே பண்ண முடியாது. இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. கையில பிளார் கன் வச்சிருப்பான்ல, அதை வானத்தை பார்த்து அடிக்கிறதுக்கு பதிலா தரையில அடிச்சு விட்டான். இது மூலமா வரக்கூடிய பிரகாசமான வெளிச்சத்தால அந்த நாய்களால நம்ம ஆளுங்களை சரியா பார்க்க கூட முடியல. சோ இதான் சாக்குன்னு மொத்த பேருமே பஸ்ஸோட கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. ஜிம்மி கடுப்பாகி சயின்டிஸ்டுக்கு ஓங்கி தாங்கி ஒரு எத்து. ஏண்டா டேய், அந்த கொடூரமான நாய்களை உருவாக்குனது நீ, ஆனா சாகுறது நாங்களா? தக்காளி இதே மாதிரியே இன்னொருக்கு பண்ண உன் கதையை நான் முடிச்சு விட்டுருவேன். அப்பதான் கேடி பொண்ணு பஸ்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு, மன்னிச்சிருங்கப்பா பஸ்ல சாவி இல்ல. அட கர்ம முடிச்சவனுங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சாவி இல்லாத பஸ்ல ஏடா ஏறுவீங்க? டேய் உன் இடுப்புல தான் நிறைய டூப்ளிகேட் கீ இருக்குல்ல, அதை வச்சு இப்படியாச்சும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கப்புறமா ஜிம்மியே கஷ்டப்பட்டு ஒரு வழியா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கத்துல கிம்முக்கு பக்கத்துல வந்த அல்லக்கை, சார் இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. வெறிநாய்களை பத்தின விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா உங்களால ஜனாதிபதி ஆக முடியாது. இப்ப நமக்கு இருக்குது ரெண்டே வாய்ப்பு. ஒன்னு வெறிநாய்களை பத்தி மக்கள் கிட்ட தெரியப்படுத்தி அதுக்கு மன்னிப்பு கேட்கறது. ரெண்டாவது பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு, மக்கள் மொத்த பேரு இறந்து போயிட்டாங்கன்னு மொத்தமா கதையை முடிக்கிறது. பதவி மேல இருக்க ஆசையால உதவிக்காக எந்த ஒரு ஆளுங்களையும் அனுப்ப வேணாம். மக்கள் இடிபாட்டுல மாட்டி இறந்து போனதாவே நாட்டையும் நாட்டு மக்களையும் நம்ப வைக்கலாங்கிற முடிவுக்கு வரான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க என்னதான் பஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஏன்னா குறுக்க நெருக்கன்னு நிறைய வாகனங்கள் இருக்கு. சோ வெளியில இருக்க நாய்களை இந்த வண்டிக்குள்ள மாட்ட வச்சுட்டு நம்ம ஆளுங்க தப்பிச்சு வெளியில போறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. மொத்த பேருமே பஸ்ஸோட லக்கேஜ் ரூமுக்கு வந்துட்டு பஸ்ஸோட மெயின் டோர் கதவையும் திறந்து விட்டுருவாங்க. ஆக்சுவலா அந்த மெயின் டோரை திரும்ப லாக் பண்றதுக்காக ரொம்பவே மெல்லிசான நரம்ப கட்டி வச்சிருப்பாங்க. ரேடியோல பாட்டை போட்டு அதற விடும்போது சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த நாய்களும் பஸ்ஸுக்கு மேல வந்துருச்சு. இதான் சாக்குன்னு ஹீரோவும் நரம்ப பிடிச்சிருக்க மொத்த நாய்களும் உள்ள லாக் ஆயிடுச்சு. சரி வாங்க டைம் ஆயிடுச்சு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லும் போது பாவம் பாட்டி நாய்க்கடியால அதிக ரத்த போக்காகி சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுவாங்க. தாத்தாவுக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. சரி நடந்தது நடந்து போச்சு, முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இல்லப்பா என் மனைவி இல்லாத உலகத்துல நான் இருக்க விரும்பல, நீங்க போங்க, நான் இந்த நாய்களை பாத்துக்கிறேன். இப்படி பேசும்போதே கரெக்டா மேல் பக்கத்துல இருக்க அந்த கதவை அந்த நாய்கள் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப தாத்தா தான் அந்த கதவை பிடிச்சுப்பாரு. இருந்தாலும் நாய்கள் அவரோட கையவே கடிச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமா வெளியில ஓடி வரான். அடுத்த நிமிஷமே மேல இருக்க நாய்கள் கதவை திறந்துகிட்டு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து தாத்தாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த நிமிஷத்துல கூட வெளியில போறதுக்கான கதவை மறுபடியும் அந்த தாத்தா லாக் பண்ணி விட்டுருவாரு. அடைச்ச ஒரு நல்ல மனுஷன் தன்னோட உயிரை கொடுத்து நம்மள காப்பாத்திருக்காருன்னு மொத்த பேருக்கும் ஆனந்த கண்ணீர். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பாலத்தோட மறுபக்கத்துக்கு பாதுகாப்பா வந்துட்டாங்க. ஆனா அந்த பாலம் லைட்டா உடஞ்சிருக்கு. சரி தங்களை காப்பாத்த ஏற்கனவே சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆர்வத்தோட பக்கத்துல வந்து பாக்குறான். ஆனா ஒரு பயல கூட காணோம். அப்படின்னா அரசாங்கம் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருச்சா? பதிலுக்கு சயின்டிஸ்டும் ஏமாத்தினது அரசாங்கம் கிடையாது, உன்னோட தலைவரான கிம். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அந்த கிம் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த நாய்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் ஜனாதிபதி கிடையாது. முதல்ல இந்த ஆராய்ச்சிக்கு கையெழுத்து போட்ட ஆளே அந்த கிம் தான். முழுக்க முழுக்க இது அவனோட திட்டம். இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த ஆராய்ச்சியை நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு துறையில உறுப்பினரா இருந்த அந்த கிம்முக்கு ப்ரமோஷன் கிடைச்சு பாதுகாப்பு துறையோட இயக்குனரானா. ஒரு நிமிஷம் இதை கேட்டு மிரண்டு போன ஹீரோ வாக்கி டாக்கி எடுத்து, நீதான் இந்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கிய காரணங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட நாங்க எல்லாருமே இறந்து போகணுங்கிறதுக்காக தான் நீ மீட்பு குழுவை இங்க அனுப்பல. ஆனா நீ பண்ண தப்புக்கு முக்கியமான ஆதாரமா அந்த சயின்டிஸ்ட் ஏன் கூட இருக்கான். எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில வருவோம். அரசாங்கத்துக்கிட்ட நீ செஞ்ச தப்புகளை சொல்லி உனக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாக்கி டாக்கிய கட் பண்ணிடுவான். அப்ப பக்கத்துல இருக்க நாய்களோட கூண்டை கவனிக்கக்கூடிய ஹீரோ, டே ஜிம்மி உன்னோட ட்ரக் இங்கதான் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இந்த கூண்டை தூக்கிட்டு நம்ம அந்த விஷவாயுக்களை கடந்து பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன சாவிய அந்த பஸ்லயே நான் விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. அப்ப உடனே சயின்டிஸ்டும், எப்பா எனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குப்பா, என்னோட கம்ப்யூட்டரை நான் இங்க தான் தவற விட்டேன். ஒருவேளை அது கிடைச்சா கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்க முடியும். ஆளுக்கு ஒரு பக்கத்துல தேடி பார்க்கும்போது ஒரு வழியா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இன்னும் உடையாம பாதுகாப்பா தான் இருக்கு. அதே டைம்ல நாய்களுக்கு ஷாக்க கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினும் கிடைக்குது. படத்தோட ஆரம்பத்துல நாய்களை தான் பக்கத்துல ஈர்க்கிறதுக்காக ஒரு சோல்ஜர் கையில வாட்ச் கட்டிருப்பால, அந்த வாட்ச் எடுத்து இப்ப ஹீரோ கட்டிக்கிறான். நான் முதல்ல இந்த நாய்களோட கேஜ்ல ஒளிஞ்சுக்கிறேன். வாட்ச ஆன் பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிச்சதுமே நீங்க அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க கண்ணாடியை உடைச்சு வேணும். அது மூலமா உள்ள இருக்க நாய்கள் வெளியில வரும். இந்த கேப்ல ஒளிஞ்சிருக்க ஜிம்மி பஸ்ஸுக்குள்ள பூந்து சாவி எடுத்துட்டு வெளியில வரணும். ஆனா குட்டி பொண்ணு டீனாவுக்கு இந்த பிளான்ல நிறைய பயம் இருக்கு. எங்க ஒருவேளை தான் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ஒண்ணும் இல்லமா, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். அப்ப டீனாவும் தான் கையில இருக்க அம்மா எழுதி வச்சுட்டு போன கடைசி புத்தகத்தை தான் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கூண்டோட கதவை சாத்திக்கிட்டு தான் மனைவி எழுதி வச்ச அந்த புத்தகத்தை ஹீரோ சத்தத்தோட வாட்ச் மூலமா பேச ஆரம்பிக்கிறான். இந்த சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த நாய்களுக்கும்
வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. இத தூரத்துல இருந்து பாக்குற கேடி பொண்ணு ஒரு பஸ்ஸுக்கு மேல ஏறிட்டு இவகிட்ட அந்த கால்ஃப் விளையாடுறதுக்கான பேட்டும் பந்தும் இருக்கும்ல அதை கீழே வச்சு டப்புன்னு ஒரு அடி அடிப்பா. அது டப்புன்னு அங்க இருக்க கண்ணாடியில பட்டு உடஞ்சிரும். உள்ள இருக்க நாய்களும் மொத்தமா வெளியில வந்துருச்சு. ஹீரோ இருக்கக்கூடிய அந்த குண்டை சுத்தி பயங்கரமா கத்திட்டு இருக்கு. உடனே இதான் சாக்குன்னு மறைஞ்சிருந்த ஜிம்மி பஸ்ஸுக்குள்ள பூந்து சாவியை எடுத்துட்டாங்க. ஆனா பயபுள்ளிக்கு அப்பதான் இன்னொரு ஷாக்கு. ஏன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள ஏற்கனவே அந்த 9ஆம் நம்பர் நாய் மட்டும் ஒளிஞ்சிருக்கு. அவ்வளவுதான், துண்ட காணோம் துணியை காணோம்னு வேகமா ஓடி வந்தவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி சயின்டிஸ்ட கோத்து விட்டாங்க. நான் இப்ப அவனை கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஹீரோ இருக்க இடமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கீழே சரிஞ்சுகிட்டு இருக்கு. சொல்ல போனா கூண்டு இப்ப அந்த பாலத்தோட எஜ்ஜில மாட்டி இருக்கு. ஏற்கனவே வெறி பிடிச்ச நாய்களும் கூண்டுக்கு பக்கத்துல இருக்கும்ல, இதை கவனிக்கக்கூடிய 9ஆம் நம்பர் நாய் மத்த நாய்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோவோட வேன் கிட்ட ஓடி வரும். சொல்ல போனா மீதி இருக்க எல்லா நாய்களுமே அங்க இருக்க கடலுக்குள்ள விழுந்து இறந்து போயிடும். ஆனா ஒரே ஒரு நாய் மட்டும் குறுக்க இருக்க கம்பத்துல மாட்டி வெளியில வர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் இந்த 9ஆம் நம்பர் நாயும் கதறிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, என்ன உங்களால காப்பாத்த முடியாது, நீங்களாச்சும் தப்பிச்சு போயிடுங்க. ஆனா டீனாவுக்கு தான் அப்பாவை அப்படியே விட்டுட்டு போறதுல மனசு இல்ல. சோ ட்ரக்ல இருக்கக்கூடிய ரோப்பை தூக்கிட்டு வேக வேகமா அந்த பள்ளத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறா. பாப்பா இங்க வராத, அந்த நாய் உன்னை அட்டாக் பண்ணிடுன்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா தான் அப்பா மேல இருக்க அதிகமான பாசத்தால டீனா பொறுமையா பக்கத்துல வருவா. அதே டைம்ல பாலம் இப்ப இன்னும் கொஞ்சம் இடிஞ்சு கீழே விழும். இது மூலமா மேல இருந்த 2 நாய்களும் இப்ப பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த டீனா கூண்டுல கொக்கிகளை மாட்டி நம்ம ஜிம்மியோட உதவியால தான் அப்பாவை காப்பாத்தி எப்படியோ மேல கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. ஜிம்மி ஒரு பக்கத்துல ட்ரக்க ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டிட்டு இருக்கான். கரெக்டா இவங்க அந்த விஷவாயுக்கு பக்கத்துல வரும்போது ஒட்டுமொத்த பேருமே துணியை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க. குறுக்க இருந்த எல்லா ஆபத்துகளையும் கடந்து ட்ரக் பாதுகாப்பா மறுபக்கத்துக்கு வந்துருச்சு. ஐ ஜாலி, நம்ம ஜெயிச்சிட்டோம் கத்திக்கிட்டே பின்னாடி பார்த்தா இவங்க ஹீரோவும் டீனாவும் ஒன்னா இருந்த அந்த கூண்டை சேர்த்து ஒரு சின்ன கொக்கிய மாட்டி இருப்பாங்கல்ல, அது வர வழியில கலண்டு விழுந்துருச்சு போல. அட கடவுளே, அப்படின்னா அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்களான்னு சோகமாகும் போது அந்த கூண்டு வண்டி மட்டும் கரெக்டா ஓடி வந்து அந்த சுவர்கள்லயே டப்புன்னு இடிக்குது. பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவும் பொண்ணும் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா பாலத்தை கடந்து வெளியில வரும்போது எக்கச்சக்கமான மீடியா பீப்புள் இருக்காங்க. உடனே கிம்ம பாருங்களேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்தியாச்சு அப்படி இப்படின்னு பில்டப் கொடுப்பான். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம ஓடி வந்து கிம்மோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாலத்துல ஏற்படுது சாதாரண விபத்து மட்டும் கிடையாது. தோ இங்க இருக்கானே கிம், இவன் நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணா அதுங்களுக்கு வெறி பிடிச்சு போச்சு. அதுங்களாலதான் நாங்க தாக்கப்பட்டோம். இது எல்லாத்துக்குமான சாட்சி தோ இந்த சயின்டிஸ்ட், ஆதாரங்கள் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு அப்படி இப்படின்னு கிம்மு பையனை கோத்து விட்டாங்க. அப்புறம் என்ன, அடுத்த மாசம் வரப்போற எலெக்ஷன்ல ஜனாதிபதி ஆக போறது இந்த கிம்மு கிடையாது. பாலத்துல மாட்டி இருந்த மக்கள் உயிரை காப்பாத்தின நம்ம ஹீரோவை தான் ஜனாதிபதி ஆக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இறந்து போனதா நினைச்ச அந்த 9ஆம் நம்பர் நாய் இருக்கு பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள விழுந்த ஒரே ஒரு குட்டியை மட்டும் காப்பாத்தி கரைக்கு வந்துருச்சு. கண்ணுக்கு முன்னாடி இடிஞ்சு போயிருக்க அந்த பாலத்தையே வெறிகுண்டு கவனிக்குது. அப்படின்னா இந்த வேட்டை இன்னும் முடியல, மறைஞ்சிருந்த மறுபடியும் மனிதர்களை தாக்க போற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட சந்திப்போம். பாய், தேங்க்யூ.